மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பதிலே நமக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு நாள். கர்த்தர் இந்த நாளை கூட, இந்த வாரத்தை கூட காண, வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தரை போய் ஆராதிப்பதும் அவருடைய செய்தியை கேட்பதற்கும் கர்த்தர் நமக்கு பாராட்டின மிகுந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தாங்க ஒரு நாள் லீவு, அதை ஒரு நாள் கறி சோறை சாப்பிட்டுட்டு நல்லா நம்ம பாட்டுக்கு குப்பரடிக்கப்படுத்து தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து திங்கக்கிழமை வேலைக்கு நல்லா பலனா போலாமே அப்படி கூட யோசிப்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம், தேவன் கடந்த நாட்கள் முழுவதும், ஒரு வாரம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகள், வேலை செய்வதற்கு, படிப்பதற்கு, எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பாராட்டின தயவு, நமக்கு பண்ணின எல்லா உதவிகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக வாரத்தின் முதலாம் நாளாகிய உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே கழிக்க இருக்கிறோம். நிறைய பேர் அதை குறித்து அக்கறை இல்லாம அன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் செய்வாங்க, துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தையை பதித்து வைத்திருக்கிறார். என்ன அந்த வார்த்தை? 23வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி மனுஷருக்குள்ளே அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பூமியின் சகல குடிகளே அவரை பாடி மனுஷருக்குள்ளே அவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியாக அறிவியுங்கள். இன்னைக்கு நம்ம இதை தான் செய்ய போறோம். நம்ம கர்த்தரை நல்லா பாடி துதிச்சு, கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு, அவரை கண்ணீரோடு கர்த்தரை நம்ம ஆராதிச்சு அவருக்கு மகிமையை செலுத்தி விட்டு 2வது போர்ஷன் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் நம்மளால முடிந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் சுவிசேஷத்தை நீங்க பகிர்ந்து கொண்டிருப்பீங்க. சண்டே கிளாஸ் எடுத்துக்கொண்டிருப்பீங்க, அவுட் ரீச்சில் எடுப்பீங்க, இல்லைன்னா சர்ச்சில் எடுப்பீங்க, அப்புறமா யூத் மீட்டிங் நடத்துவீங்க, பல காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு விசேஷமா ஏதாவது ஒரு புதிய இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி, ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியமா இருக்கலாம், அல்லது உங்க பக்கத்துல சிறைச்சாலை இருந்துச்சுன்னா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை சந்திக்கக்கூடிய ஊழியமாக இருக்கலாம், அல்லது உங்க பக்கத்துல ஒரு பெரிய ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அங்க போய் உங்க சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம். பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்பு, இந்த இடங்கள்லாம் போய் ஒரு 2 பேருக்கு, ஒரு 5 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு கைப்பிரதிகளை கொடுத்து, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மை, நம்ம மத பிரச்சாரம் செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில செஞ்ச நன்மையை நான் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நமக்கு முழு சுதந்திரம் இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. நாம் மத கலாச்சாரம் உள்ள தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்க துணிவாய் போய் உங்க கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மற்றவர்களுக்கு சுவிசேஷமா அறிவீங்க. நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் முழுவதும் பெற்றுக்கொள்வதற்கு இவ்வையகம் பெருகன்னு சொல்லப்படுது போல, நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளவும், நாம் பெற்றுக்கொண்ட சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக சுவிசேஷத்தை நீங்கள் அவர்களுக்கு பிரசங்கியுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ. இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு போகிறோம், 2வது நம்ம என்ன செய்ய போகிறோம்? நல்லா சாப்பாடை செஞ்சு நல்லா சாப்பிட்டு, நல்லா கறி சோறை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 மணிக்கோ ஒரு 4 மணிக்கோ வேதாகமத்தை தூக்கி கொண்டு கைப்பிரதியில் எடுத்துக்கொண்டு, ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்ச அற்புதங்களை நான் சொல்ல போறேன்னு உங்க சுவிசேஷங்களை இன்னைக்கு நீங்க அறிவித்து பாருங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்க வார்த்தைக்காக உங்களை வரவேற்கும்படியா உங்களை எதிர்பார்த்து எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியல. உங்க ஜெபத்துக்காக எத்தனையோ குடும்பங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறது. உங்க ஆலோசனைக்காக எத்தனையோ குடும்பங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போவீங்கன்னா அவர் உங்களை சுமப்பார். நீங்க அவருடைய சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிப்பீங்கன்னா உங்களை பிதாவுக்கு முன்பதாக அவர் உங்களை அறிக்கை பண்ணுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த வார்த்தையை உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்வார். இன்றைக்கு அதை நீங்கள் செய்வீர்களா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பது முக்கியத்துவம். எந்த இதுக்கும் நீங்க நேரம் கொடுத்துறாதீங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, அன்னைக்குதான் ஒரு ஃபங்க்ஷன் வரும். முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். 2வது அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஆட்களை நான் சேர்க்க வேண்டும். நான் எப்படி பரலோகத்துக்கு போவது எனக்கு நிச்சயம் என்று இருக்கிறதோ அதே போல மற்றவர்களும் நரகத்துக்கு போகாதபடி பரலோகத்துக்கு போவதற்கு என்னால் என்ற ஒரு சின்ன சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்வேன். உங்கள் சபையோடு செய்யுங்கள்,
உங்கள் ஊழியரோடு கூட செய்யுங்கள், உங்கள் சபையோடு ஐக்கியப்பட்டு செய்யுங்கள், உங்கள் ஊழியருடைய ஆலோசனையின்படி செய்யுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். என்ன நடக்கும் தெரியுமா? யோபு தன் சிநேகிதற்காக ஜெபித்த பொழுது அவருடைய எல்லா இக்கட்டுகளை நீக்கின ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிற பிரயாசத்தின் நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். புதிய ஆரோக்கியத்தினாலே இடை கட்டுவார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதாக. ஹாப்பி சண்டே. காட் பிளஸ் யூ. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.